ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான சூப் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இது நான் எங்கள் பாப்பாவுக்கு 8 மாதத்துலேருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இது செய்கிறதுக்கு ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கலாம். இதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சூடான இதுக்கு தேவையான பொருள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் சூடான அப்புறம் இதில் 1 இன்ச்சு போல் இஞ்சி இடிச்சிட்டு சேர்த்துக்கிறேன். அதோட 4லேருந்து 6 பல் பூண்டு அதையும் 1-2 இடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டையும் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட வாசனை வரும், அது வரைக்கும் இது வதக்கட்டும். அதுக்கப்புறம் இதோட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் அதையும் நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை, 1 நிமிஷம் போல் வதக்கினா போதும். அடுத்து இதோட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 1, தக்காளி சேர்த்தக்கப்புறம் ஒரு முருங்கைக்காய். இப்போ இது ஒரு 3 நிமிஷம் போல் நல்லா வணங்கட்டும். வணங்கினதுக்கு அப்புறம் தண்ணி வந்து நான் 200 ml போல் எடுத்திருக்கேன். அதாவது கிட்டத்தட்ட 1.5 டம்ளர் எடுத்திருக்கேன். இப்போ இது நல்லா காயெல்லாம் வெந்து பாதியாக வர வரைக்கும் இது நம்ம அடுப்புலேயே வச்சுருக்கணும். இப்போ நல்லா காய் வேகட்டும். இப்போ இதோட 1/2 டீஸ்பூன் போல் ஜீரகம், சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதை ஒரு மூடி போட்டு நல்லா வேக வச்சிடலாம். இப்போ முருங்கைக்காய் ஒரு 80% நல்லா வெந்துருச்சு. இப்போ இதோட உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் போல் மிளகுத்தூள், சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் போல் அடுப்பில் இருக்கட்டும். இப்போ காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூட கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். இப்போ இதை நான் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தண்ணி வந்து பாதியாக இப்போ வத்திருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ குழந்தைங்களுக்கு வந்து முருங்கைக்காய் வந்து பல்லு இல்லாத டைமில் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா முருங்கைக்காய் உள்ளே இருக்க அந்த சதையை மட்டும் கையில் நல்லா எடுத்துட்டு அதை நல்லா வந்து ஸ்மாஷ் பண்ணிவிட்டு அப்படியே இந்த சூப்போடு கலந்து கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா மிக்சியில் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு அடி அடிச்சுட்டு ஃபில்ட்ரு பண்ணி கொடுக்கலாம். சின்ன குழந்தைங்க மட்டும் இல்லை, பெரியவங்களும் இந்த மாதிரி சூப் செஞ்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.